நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அரண் வலியுறுத்தல். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். விளக்கம். செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் அறச்செயலை போற்றி செய்ய வேண்டும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். பைக் மீது லாரி மோதி விபத்து, முதியவர் பலியான சோகம். தோட்ட வேலியில் சிக்கிய புள்ளிமான், பாதுகாப்பாக மீட்ட தீயணைப்பு துறையினர். கோட்டக்குப்பம் மீனவர்கள் படகு நிறுத்தும் பிரச்சனை, அரசு நிரந்தர தீர்வுக்கான அதிமுகவின் காளியம்மாள் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ரயில்வே மேம்பாலத்தில் பைக் மீது லாரி மோதிய விபத்தில் முதியவர் தலைநசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து வடக்கு போக்குவரத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி 100 அடி ரோடு ரயில்வே மேம்பாலத்தில் இன்று காலை புதுவையிலிருந்து லாரி ஒன்று கடலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது முன்னால் சென்ற பைக் மீது எதிர்பாராத விதமாக மோதியது. இதில் பைக்கில் வந்த முதியவர் கீழே விழுந்தபோது திடீரென லாரியின் சக்கரம் அவரது தலையின் மீது ஏறி இறங்கியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து லாரி ஓட்டுநர் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் வேகமாக சென்றபோது மற்ற வாகன ஓட்டி மற்றும் பொதுமக்கள் அவரை பின்தொடர்ந்து சென்று முருங்கம்பாக்கம் சந்திப்பு அருகே மடக்கி பிடித்து தாக்க முயன்றனர். ஆனால் லாரி ஓட்டுநர் விபத்து நடந்ததே தெரியவில்லை என பதில் அளித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பொதுமக்கள் லாரி ஓட்டுநரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தகவலறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த வடக்கு போக்குவரத்து போலீசார் சாலையில் இறந்து கிடந்த முதியவரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த நபருக்கு சுமார் 50 வயது இருக்கும். அவர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அருகே உள்ள விழுப்புரம் மாவட்டம் பெரிய கோட்டக்குப்பம் பகுதியில் நடைபெறும் மயான பிரச்சினை காரணமாக மீனவர்கள் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். இதில் காளியம்மாள் கலந்து கொண்டு மீனவ பிரச்சினை குறித்து சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா பெரிய கோட்டக்குப்பம் ஆதி திராவிடர் பகுதியை சேர்ந்தவர்களுக்கும் நடுக்குப்பம் மீனவர்களுக்கும் இடையே இடுகாடு பிரச்சினை இருந்து வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆதி திராவிடர் பகுதியை சேர்ந்த ஒருவர் இறந்துவிட்ட நிலையில் அவரது சடலத்தை அடக்கம் செய்ய சென்ற போது மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆதி திராவிடர் மக்கள் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஆதி திராவிடர் மக்கள் ஈசிஆர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். போலீஸ் உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி பிணத்தை புதைத்தனர். இந்நிலையில் கடந்த திங்கள் அன்று இரு தரப்பினருடன் வானூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் ஏற்பட்ட உடன்பாட்டின்படி இடுகாட்டு பகுதியிலிருந்து படகுகளை அகற்றி இடுகாட்டு இடத்தை அளவீடு செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த செவ்வாயன்று வருவாய்த்துறையினர் படகுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அதற்கு நடுக்குப்பம் மீனவ பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்து கழுத்தில் தூக்கு கயிறுடன் போராட்டம் நடத்தினர். மேலும் படகுகளை அகற்ற வந்த கிரேன் மீது படுத்து எதிர்ப்பு தெரிவித்தனர். இதில் போலீசாருக்கும் மீனவ பெண்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதில் போலீசார் தங்களை தாக்கியதாக மீனவ பெண்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் கோட்டக்குப்பம் வருகை தந்த காளியம்மாள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி ஆகியோர் நடுக்குப்பம் மீனவ பெண்களை சந்தித்து பேசினார். மேலும் போலீசார் தாக்கப்பட்டதாக கூறப்பட்ட பெண்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் அவர் நடுக்குப்பம் மீனவர்கள் மத்தியில் பேசுகையில், சாமானியனான நான் இரு பிரிவினரையும் சந்திக்க வேண்டும் என நான் யோசிக்கிறேன். ஒரு அமைச்சர், குறிப்பாக சமூக நீதித்துறை அமைச்சர் என்பவர் எல்லா மக்களையும் பார்க்க வேண்டும், தன் சமூக மக்களை மட்டும் பார்க்கக்கூடாது என்று பேசினார். புதுச்சேரி பிஜேபியில் பிரச்சார குழு தலைவராக பதவி வகித்து வந்த பிரபல நடிகர் பாண்டி ரவி பிஜேபி அடிப்படை உறுப்பினர் மற்றும் தனது பொறுப்பிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார்.
இது குறித்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த பாண்டி ரவி 1987 ஆண்டு முதல் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியில் தான் பயணம் செய்து வந்ததாகவும், ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் பாஜக அடிப்படை உறுப்பினர் மற்றும் பிரச்சார குழு தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியே இல்லாத நிலையில் 1987 ஆண்டு தனது தந்தை சிவராமன் தான் முதல் தேசிய செயற்குழு உறுப்பினராக இருந்தார். அவர் காலத்தில் இருந்தே பிஜேபியில் பயணம் செய்து வந்ததாக குறிப்பிட்ட அவர், கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக பிரச்சார குழு தலைவராக இருந்திருக்கிறேன். சில நிர்பந்தத்தின் காரணமாக தனது பதவியிலிருந்து விலகினாலும் தனது அரசியல் பயணம் தொடரும் என்று குறிப்பிட்டார். உள்ளூர் குளம் தீர்த்தம் ஆகாது என்று சொல்வார்கள். அதுபோன்று தன்னுடைய தகுதியையும் தனித்திறமையும் வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டுமென்ற அடிப்படையில் பிஜேபியிலிருந்து வெளியேறுவதாக தெரிவித்த அவர், தன்னுடைய தகுதியையும் திறமையையும் பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் உள்ள 10 கோடி பேரில் 7 கோடி பேருக்கும், புதுச்சேரியில் உள்ள 10 லட்சம் பேரில் 7 லட்சம் பேருக்கும் தன்னை அடையாளம் தெரியும் என்று தெரிவித்த அவர், அப்படிப்பட்ட தன்னை பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லையே என்ற வருத்தம் தனக்கு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தனக்கு கொடுத்த பிரச்சார குழு தலைவர் பதவியை தேர்தல் நேரத்தில் இரவு பகல் பார்க்காமல் காலை முதல் இரவு வரை அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொண்டு கடுமையாக உழைத்திருக்கிறேன் என்று குறிப்பிட்ட அவர், அண்ணாமலை என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அவரை பாஜக முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இன்று அவர் கட்சியை விட்டு வெளியே சென்றால் ஏதும் பாதிப்பு இல்லை என்று கூறுகிறார்கள். இது தவறான ஒன்று என்றும், 2 மாநிலங்களில் ஆளுநராக இருந்த தமிழிசை அண்ணாமலை வெளியே சென்றதால் எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறுகிறார். இது தவறான விஷயம் என்று குறிப்பிட்டார். டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று அதிமுக திமுக என்று 2 அரசாங்கமும் வாங்கியுள்ளது. ஆனால் ஊழல் இல்லாத ஒரு மாற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் அண்ணாமலையின் விருப்பம். கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஒரு நிர்வாகிகளை உருவாக்குவது என்பது சாதாரண விவகாரம் அல்ல. கட்சிக்காக உழைப்பவர்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை என்றும் அவர் குறிப்பிட்டார். தன்னோட தகுதிக்கும் திறமைக்கும் எங்கு அங்கீகாரம் கிடைக்கிறதோ அந்த இடத்தில் தன்னுடைய அரசியல் பயணம் தொடரும் என்று தெரிவித்தார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி மாநிலம் ஸ்ரீ VP சுவாமிகள் பாரம்பரிய கலாச்சார மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் இந்திய மக்கள் உரிமை நீதி பொதுநல சங்கம், அரசியல் சார்பற்ற மனித உரிமைகள் அமைப்பு இணைந்து பாரம்பரிய மற்றும் அனுபவம் வாய்ந்த மருத்துவ பயிற்சியாளர்களுக்கான கருத்தரங்கம் மற்றும் பாரம்பரிய மற்றும் அனுபவம் வாய்ந்த மருத்துவ பணியாளர்களுக்கான அடையாள அட்டை மற்றும் சமுதாய மருத்துவ சேவை சான்றிதழ் வழங்கும் விழா புதுச்சேரியில் உள்ள புதுவை தமிழ்ச்சங்கம் அரங்கில் நடைபெற்றது. விழாவில் கலைத்தாய் சஞ்சனா நாட்டியம் நடைபெற்றது. விழாவிற்கு புதுச்சேரி ஆயுஷ் இயக்குனர் டாக்டர் இந்திரா தலைமை தாங்கினார். நிறுவனர் தலைவர் குருவருள் செல்வர் டாக்டர் க. இருசப்பன் அடிகளார் வரவேற்புரை ஆற்றினார். புதுச்சேரி காவல்துறை போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் மாறன் வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் இந்திய மக்கள் உரிமை நீதி பொதுநல சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் பாரத் சேவா ரத்னா டாக்டர் பால கன்னியப்பன், புதுச்சேரி ஜமால் அறக்கட்டளை நிறுவன தலைவர் ஜமால் என்கிற ஜமாலுதீன் அவர்கள், புதுச்சேரி ஜமால் அறக்கட்டளை ஜாகிர் ஹுசேன், டாக்டர் வெங்கடாஜலபதி, இந்திய மக்கள் உரிமை நீதி பொதுநல சங்கத்தின் தேசிய பொருளாளர் டாக்டர் மதுரை லிங்கசெல்வி ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். நிகழ்ச்சியில் இந்திய மக்கள் உரிமை நீதி பொதுநல சங்கம் தேசிய செயலாளர் பாண்டுரங்கன், தேசிய பொருளாளர் டாக்டர் லிங்கசெல்வி, தேசிய ஒருங்கிணைப்பாளர் குமார் என்கிற சின்னசாமி, புதுச்சேரி மாநில தலைவர் தாபா பிரகாஷ், தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழு அமைப்பாளர் கவிஞர் புவனேஸ்வரி, தேசிய அமைப்பாளர் கருணாநிதி, தேசிய துணை செயலாளர் ரமேஷ், தேசிய மகளிரணி அமைப்பாளர் காரைக்கால் சித்ரா, தேசிய இளைஞரணி அமைப்பாளர் ஜெபஸ்டின், மாநில இளைஞரணி தலைவர் ஜோசப் சந்திரன், மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் மனோபாலா, மாநில மகளிரணி துணைத் தலைவர் பேராசிரியர் ராஜலட்சுமி, மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளர் ஈஸ்வரி தேவி, மதுரை மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் ராஜலட்சுமி, மாநில கலைப்பிரிவு சஞ்சனா உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் அட்டமா மாநில அமைப்பாளர் டாக்டர் செந்தில்குமார் நன்றி கூறினார். தோட்ட வேலியில் சிக்கிய புள்ளிமான் மீட்பு, தீயணைப்பு துறையினர் விரைந்து செயல்பாடு.
புதுவை கல்மண்டபம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த வேலவன் என்பவரின் வீட்டுத்தோட்ட வேலியில் புள்ளிமான் ஒன்று சிக்கி காயமடைந்த நிலையில் தவித்தது. இதை கண்ட ஆனந்த் வேலவன் உடனடியாக மடுகரை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் தீயணைப்பு நிலைய அதிகாரி நாகேஸ்வர ராவ், சிறப்பு நிலைய அதிகாரி வெங்கடேசன் மற்றும் தீயணைப்பு பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அவர்கள் வேலியில் சிக்கி தவித்த புள்ளிமானை பாதுகாப்பாக மீட்டனர். காயம் அடைந்திருந்த மானுக்கு புதுவை கால்நடை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் புள்ளிமான் வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து வனத்துறையினர் அந்த மானை பாதுகாப்பாக காட்டுப்பகுதியில் விடுவித்தனர். தீயணைப்பு துறையினரின் துரித நடவடிக்கையால் புள்ளிமான் உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி மற்றும் கும்பியூன் பஞ்சாயத்துகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள 33 மாத நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 2016 முதல் 2018 வரை 33 மாதத்திற்கு 7வது ஊதியக்குழு உயர்த்திய ஊதியம் மற்றும் கும்பியூன் பஞ்சாயத்துகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் என உள்ளாட்சித்துறை உத்தரவிட்டு 6 மாதம் ஆகியும் இதுவரை வழங்காத உழவர்கரை நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் எதிரே கூட்டுக்குழு தலைவர் கதிரேசன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். உலகத் தமிழர் பேரமைப்பு சார்பில் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் 31ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் 31ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. ஓய்வு பெற்ற இளநிலை கணக்கதிகாரி ஐயன் காளி மனோகர் தலைமையேற்று உரையாற்றினார். கலை மாமணி இளமுருகன் அனைவரையும் வரவேற்றார். புதுவை தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் பாவலர் திருநாவுக்கரசு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். உலகத் தமிழர் பேரமைப்பின் பொதுச் செயலாளர் தமிழ்மணி முன்னிலை வகித்தார். இதில் பெருஞ்சித்திரனார் பற்றிய பாவரங்கம் நடைபெற்றது. இதில் முனைவர் அன்பு நிலவன், பாவலர் குமரவேல், கலைமாமணி அசோகா சுப்பிரமணியன், கலைச்சுடர் பாரதி ஆகியோர் பாக்களை வழங்கினர். தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர் இளங்கோவன் பெருஞ்சித்திரனார் குறித்து சிறப்புரையாற்றினார். இதில் திரளான தமிழ் அறிஞர்கள், தமிழ் நண்பர்கள் கலந்து கொண்டனர். முருகன் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உலகத் தமிழர் பேரமைப்பு செய்திருந்தது. எப்படி வருதுன்னு பார்க்குறீங்களா? விஜய் மீது இவ்வளவு பாசமா என்று கேட்கும் அளவிற்கு விஜயின் போட்டோவை வைத்து புதுச்சேரியில் நடைபெற்ற திருமணம் வைரலாகி வரும் வீடியோ. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக தலைமை நிர்வாகி பிரபுவின் மகள் சௌமியா மற்றும் அருண்குமார் ஆகியோரின் திருமண விழாவில் தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயின் படத்தை மேடையில் வைத்து மணமக்கள் தாலி கட்டிக்கொண்ட நிகழ்வு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வில்லியனூரில் நடைபெற்ற இந்த திருமண விழாவில் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் தாபிக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருமண மேடையில் மணமக்கள் அமரும் இடத்தின் அருகே முதலமைச்சர் விஜயின் பெரிய உருவப்படம் வைக்கப்பட்டிருந்தது. திருமண சடங்குகள் நடைபெற்ற போது அந்த உருவப்படத்தை முன்னிறுத்தி மணமகன் அருண்குமார் மணமகள் சௌமியாவிற்கு தாலி கட்டினார். விஜய் மீது கொண்டுள்ள அன்பு, பாசம் மற்றும் அரசியல் பற்றை வெளிப்படுத்தும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த காட்சிகளை திருமணத்தில் பங்கேற்றவர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்ததை தொடர்ந்து வீடியோ மற்றும் புகைப்படங்கள் வேகமாக பரவி வருகின்றன. விஜய் ரசிகர்கள் மற்றும் தாபிக தொண்டர்கள் பலரும் இந்த நிகழ்வை பாராட்டி கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். அரசியல் தலைவர்கள் மற்றும் திரை பிரபலங்களின் மீது கொண்டுள்ள பற்றை வெளிப்படுத்தும் வகையில் ரசிகர்கள் பல்வேறு நிகழ்வுகளை நடத்துவது வழக்கமாக இருந்தாலும் திருமண மேடையில் விஜயின் படத்தை வைத்து தாலி கட்டி இந்த நிகழ்வு புதுச்சேரியில் கவனம் ஈர்த்துள்ளது.
புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள முதியவர்களுக்கு அரசின் இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முதியோர் உதவித்தொகை 60 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் பெற்று வரும் அனைத்து மக்களுக்கும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கும் அங்கன்வாடி மையங்கள் மூலம் வழங்கப்படும் இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான சப்தகிரி VP சிவக்கொழுந்து இன்று துவக்கி வைத்தார். இதில் முதற்கட்டமாக ஜீவானந்தபுரம் மற்றும் குறிஞ்சிநகர் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் பயன்பெறும் மக்களுக்கு வழங்கினார். அப்போது ஊர் முக்கியஸ்தர்களும் லாஸ்பேட்டை NR காங்கிரஸ் நிர்வாகிகளும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் மற்றும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பைக் மீது லாரி மோதி விபத்து, முதியவர் பலியான சோகம். தோட்ட வேலியில் சிக்கிய புள்ளிமான், பாதுகாப்பாக மீட்ட தீயணைப்பு துறையினர். கோட்டக்குப்பம் மீனவர்கள் படகு நிறுத்தும் பிரச்சனை, அரசு நிரந்தர தீர்வுக்கான அதிமுகவின் காளியம்மாள் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.